அன்புள்ளங்களே, 1936 பிறந்து 88 ஆண்டுகள் தன்னுடைய மனித வாழ்வை ஒரு இறை மனிதராக வாழ்ந்து, அதிலே குறிப்பாக 2013 திருத்தந்தையாக ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்டு 12 ஆண்டுகள் உலக திரு அவையை வழிநடத்தி நம்மிடமிருந்து பிரிந்து இறைவனிடை சேர்ந்திருக்கிற நமது அன்பு திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுடைய இறந்த இந்த சூழ்நிலையிலே திருத்தந்தையை நன்றியோடு நினைக்க ஒரு வாய்ப்பு. மக்கள் திருத்தந்தை, இரக்கத்தின் திருத்தந்தை, எளிமையான திருத்தந்தை, அனைவரையும் உள்ளடக்கும் திருத்தந்தை, அனைவருக்கும் அங்கீகாரம் அளிக்கும் திருத்தந்தை என்று அடுக்கிக் கொண்டே போகலாம். அப்பேற்பட்ட திருத்தந்தையினுடைய குணங்களையும் அவருடைய வாழ்வின் மகிமைகளையும் அவர் நமது திருச்சபைக்கும் உலகுக்கும் பங்களித்த விதங்களையும் இப்பொழுது சேலம் மறைமாவட்ட மேன்மைமிகு ஆயர் அருள் செல்வம் ராயப்பன் அவர்களோடு அருட்தந்தை விமலோடு இணைந்து இந்த நிகழ்விலே அவரை பற்றி, திருத்தந்தையை பற்றி நாம் சிந்திப்போம். நமது வாழ்க்கைக்கு பாடமாக எடுத்துக்கொள்வோம். அன்பு ஆயரே, வணக்கம். குரலற்றவர்களின் குரலாக வாழ்ந்த திருத்தந்தை உங்களது குரலையும் கேட்டிருப்பார் என்று நாங்கள் நம்புகிறோம். இந்த நேரத்தில் ஆண்டவரே, நாசரேத்திலிருந்து நல்லது வரக்கூடுமோ என்கிற ஒரு முதுமொழிக்கேற்ப ஒரு லத்தீன் அமெரிக்காவிலிருந்து ஒருவர் திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவருடைய வாழ்க்கை, தொடக்க கால வாழ்க்கை முறையெல்லாம் எப்படி இருந்தது என்பதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். நீங்கள் சொன்னது போல அவர் பிறந்தது டிசம்பர் 17ஆம் தேதி 1936 பிறந்தார். 88 வயது நிறைவு செய்திருக்கிறார். அவருடைய குடும்பம், பெற்றோர், தாத்தா பாட்டி இவர்கள் எல்லாம் இத்தாலிய நாட்டின் வடபகுதியிலிருந்து ஒரு விதத்தில் பெட்டர் ப்ராஸ்பெக்ட்ஸ், பிழைப்பு தேடி அர்ஜென்டினா நாட்டுக்கு போனவர்கள். எனவே தான் திருத்தந்தை உண்மையாகவே இப்படி புலம்பெயர்ந்தோர் மீது அவர்களை பற்றி பேசும்போது அறியாமலேயே கண்ணீர் வடிக்கின்றார். இன்னொரு பக்கம் பார்த்தால் திருத்தந்தையினுடைய தாத்தா முதல் உலகப் போரிலே இருந்தார்கள். அப்போது இவருடைய பாட்டியும் இவருடைய அப்பாவும் எல்லாம் காத்திருந்ததை பார்த்து, அதை கேள்விப்பட்டு இவ்வளவு பேர் போரிலே மடிகின்றார்களே என்று திருத்தந்தை ஆன பிறகு போனார் வடக்கு இத்தாலிக்கு. இந்த லாபுல்லியா என்ற இடத்துல, ஒரே இடத்துல 100,000 பேர், 1,00,000 பேர் அடக்கம் செய்யப்பட்டு இருக்கிற கல்லறை என்றால் பார்த்து கொள்ளுங்களேன். அந்த 1,00,000 பேர்ல 40,000 பேர் பேரே தெரியாதான். ஒரே இடத்துல அது இப்படி சண்டையினால் இப்படி நடக்கிறதே என்றெல்லாம். ஒரு பக்கம் போர்கள், வார்ஸ், இன்னொரு பக்கம் மைக்ரண்ட்ஸ். இதை இரண்டையும் அனுபவித்தவர் நம்முடைய திருத்தந்தை. அப்படித்தான் இவருடைய குடும்பம் அங்கே போனது. போன பிறகு இவர் முதல் குழந்தையாக பிறந்தார். அப்புறம் 4 பிள்ளைகள், 5 பிள்ளைகள். அவர்கள் அம்மா, அப்படியே அவருடைய ஆட்டோபயோகிராஃபியில் சொல்றார், சிரிப்பா இருக்கு. அம்மாவுக்கு 44 கிலோ, நான் பிறக்கும் போதே நான் 5 கிலோன்னு சொல்றாரு. அவ்வளோ நல்லா குண்டா இருந்திருக்கேன், இருந்தாலும் எங்க அம்மா என்னை பெத்தெடுத்தது, அதுக்கு பிறகு 4 பிள்ளைங்கள் என்றெல்லாம் அவர்களுடைய ஏழ்மை நிலை எல்லாவற்றையும் திருத்தந்தை சொல்லுகிறார். அங்கே சில குருக்கள், சில அருள் சகோதரிகள் யாரெல்லாம் உதவி செஞ்சாங்கன்னு சொல்லி நம்ம கூட அன்னைக்கு சொன்னாங்க, ஆயர் நன்றி மறக்க மாட்டார்னு. அதுபோல் அதை விட அதிகமாக நன்றி மறக்காமல் உதவி செய்த அத்தனை பேரை பற்றியும் அவர் அதில் எழுதியிருக்கிறார். கஷ்டப்பட்டு படித்த அந்த திருத்தந்தை, கஷ்டப்பட்டு வேலை செய்தவர்கள், இந்த ஸ்டோர்ஸ், பலசரக்கு கடை வச்சு அவங்க குடும்பம் வாழ்ந்தது, அந்த கடை வைக்க உதவி செஞ்ச ஒரு குருவானவர், எல்லாரை பற்றியும் எழுதியிருக்கிறார். அதே சமயத்தில் நம்பிக்கை தளராத, தன்னுடைய நம்பிக்கையை கொடுத்து தன்னுடைய பாட்டியை பற்றி, தன்னுடைய பெற்றோரை பற்றி, இவர்களையெல்லாம் திருத்தந்தை மிக அழகாக எழுதியிருக்கிறார். நம்மளுடைய திருத்தந்தை நீங்க சொல்லப்போய் அந்த உணர்வை தெரிகிறது. அந்த ஒரு மகிழ்ச்சியின் திருத்தந்தை அப்படின்னு சொல்றோம். அவர் திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னதாகவே அவர் ஒரு இயேசு சபையில குருவாக இருந்திருக்கிறார். அப்படி பார்க்குறப்ப ஐரோப்பாவிலிருந்து வெளியிலிருந்து வந்த திருத்தந்தையாகவும் ஒரு இயேசு சபை குருவாகவும் திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்.
அவர் குருவாக இருக்கும் பொழுது, ஆயராக இருக்கும் பொழுது பல காரியங்கள் சொல்லப்படுகிறது இல்லை ஆண்டவரே? அதுல ஏதாவது உங்களால் அவருடைய வாழ்விலிருந்து சொல்ல முடியுமா சிறப்பான நிகழ்வுகள்? இந்த இளமை பருவத்திலிருந்தே ரொம்ப நல்லா இருக்குது. அவர் ரொம்ப படித்து 1969 குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டார். எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டு ஒரு சில ஆண்டுகள்லேயே 4 ஆண்டுகள்லேயே புரவின்சியல், அப்படின்னா உண்மையாகவே கொஞ்சம் வயதாய்தான் குருவானார். 4 ஆண்டுகள்லேயே புரவின்சியலாக வேற இருந்திருக்கிறாரு. அதே போல் ஜெர்மனிக்கு அவருடைய முனைவர் பட்டம் பெறுவதற்கு அனுப்பப்பட்டிருக்கிறார். திருத்தந்தை அதிகமாக ஜெர்மனெல்லாம் பேசலைன்னாலும் ஜெர்மனாக அவருக்கு தெரியும், அதிகமாக பேசலையே தவிர டாக்டர் பட்டத்துக்கு ஜெர்மனிக்கு எல்லாம் அனுப்பப்பட்டவர் நம்முடைய திருத்தந்தை. அப்புறம் பிறகுதான் புவனஸ் ஏர்ஸ் அந்த மாநகரத்தினுடைய ஏறக்குறைய அந்த டயசிஸில் பாருங்க 30 மில்லியன் மக்கள் தொகை கொண்ட, பெரும்பாலோர் கிறிஸ்தவர்கள் கொண்ட அந்த நகரத்துக்கு அந்த ஆயர் அவர்கள், அந்த அப்போது இறந்த கர்தினால் அவர்கள், இவர் தனக்கு துணையாக வேண்டும் என்று ஆக்சிலரி பிஷப்பாக அவரை தேர்ந்து கொண்டார். இந்த புவனஸ் ஏர்ஸ் ஆயர் 1992 தான் அவர் துணையாயர், பிறகு பேராயராக, பிறகு கர்தினாலாக. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒரு பக்கம் இயேசு சபையினுடைய ஒழுங்குமுறைகளை எல்லாம் தெரிந்தவராக, புவனஸ் ஏர்ஸ் மக்களுடைய கஷ்டங்களை தெரிந்தவராக, உலகமெங்கும் நடக்கின்றவற்றை நன்றாக தெரிந்து உணர்ந்தவராக, ஏழ்மையை அனுபவித்தவராக. ஏன் ஆர்ச் பிஷப்பாக இருக்கும்போது கூட பல 1000 கிலோமீட்டர் பேருந்திலேயே பஸ்லேயே பயணம் செய்திருக்கிறார் பாருங்கள். இப்படி பகட்டு இல்லை, வீண் ஆடம்பரம் இல்லை, எளியவரை ஏற்றுக்கின்ற மனநிலை, திறந்த மனப்பான்மை, உண்மையாகவே ஒரு அற்புதமான ஒரு பாஸ்டர், ஒரு மேய்ப்பராக தன்னுடைய வாழ்வையை அமைத்திருந்தவரைத்தான் இவரை தேர்ந்து கொண்டார்கள். அப்போது பழைய கான்க்ளேவ் நடக்கும்போது கூட இவரை யாருமே நினைக்கல. சில பேர் சொன்னாங்க இதுக்கு முந்தின கான்க்ளேவ்ல இவர் ரன்னர் அப்னு. அப்போ பரவாயில்ல, ஏன்னா அவருக்கு வயசு கொஞ்சம் கம்மியாக இருந்தது, 68 அப்படி இருந்தது. ஆனால் இப்போ 76 வயசில் யார் தேர்ந்தெடுக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு இவரை பற்றியே பேசலை. மீடியாலாம் பேசாத நேரத்தில் இவரை 76 வயதுடைய ஒரு மனிதரை தேர்ந்தெடுத்தார்கள் எனும்போது உண்மையாகவே தூய ஆவி நமக்கு கொடுத்த கொடைதான் இத்தகைய ஒரு திருத்தந்தை. திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் ஆயராக இருந்த பொழுதும் சரி, கர்தினாலாக இருந்த பொழுதும் சரி, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷனில் போவார். அதே போல் தனது சாப்பாடெல்லாம் அவரே சமைத்து கொள்வார் என்று பல வகையில் எளிமையினுடைய ஒரு உருவமாகவே அவர் வாழ்ந்து வந்தார். அவர் எப்படி ஒரு சாதாரண மனிதராக ஒரு உலகத்தின் ஓரத்தில் இருந்தவர் திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்டார்? அந்த 2013 நடந்த நிகழ்வுகளை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. உண்மைதான், திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கிறவர்கள் 80 வயது நிறைவு பெறாத கர்தினால்கள் என்று தெரியும். இந்த புவனஸ் ஏர்ஸ் அர்ஜென்டினா எங்கே ஒரு மிக முக்கியமான கத்தோலிக்க பிரசன்னம் இருக்கிறது. என்னை பொறுத்த மட்டில் நான் மிகவும் மகிழ்ந்தேன். முதலாக ஒரு கத்தோலிக்க திரு அவையின் மாபெரும் தலைவர் தென் அமெரிக்காவிலிருந்து. பல பேருக்கு தெரியாது, கத்தோலிக்க மக்கள் தொகை 140 கோடி என்றால் அதில் 70 கோடி தென் அமெரிக்காவில் தான் இருக்கிறார்கள். 50% ஆஃப் த கேத்தலிக் பாப்புலேஷன். கத்தோலிக்க மொழி என்ன? பல பேர் நினைப்பார்கள் இத்தாலியன் அல்லது லத்தீன் அல்லது இங்கிலீஷ், பிரெஞ்சு என்றெல்லாம் நினைத்து கொண்டிருப்பார்கள். உண்மையாகவே இன்றைக்கு கத்தோலிக்கர்கள் 50 விழுக்காடுக்கு மேல் பேசுகின்ற மொழி ஸ்பானிஷ். அப்படி திருத்தந்தை தன்னுடைய மொழியிலே இன்றைக்கு பேசினால் 50 விழுக்காடுக்கு மேல் புரிந்து கொள்வார்கள் எனும்போது அதே எனக்கு ஒரு மகிழ்ச்சி. அதுவும் போராடுகின்ற, நம்பிக்கையை காப்பாற்றுக உண்மையாகவே முயற்சி செய்கின்ற அந்த ஒரு நாட்டிலிருந்து இப்படி ஒரு திருத்தந்தை இயேசு சபை பின்னணியோடு சேர்ந்து அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டது தூய ஆவியினுடைய கொடைதான் என்று தான் நாம் சொல்ல வேண்டும். எல்லாரும் விரும்பினார்கள் இப்படி நடக்க வேண்டும் என்று. அந்த விதத்தில் நானும் மகிழ்ச்சி அடைந்தேன்.
அந்த நேரத்தில் எதிர்பார்க்கவில்லை. இந்த நீண்ட திருத்தந்தை புனித 2ஆம் ஜான் பால் அவர்களுடைய வழிநடத்துதலுக்கு பிறகு ஒரு குறுகிய காலம் திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் அவர்கள் இருந்தார்கள். பிறகு 12 ஆண்டுகள் இவர் வழிநடத்த வேண்டும் என்று தூய ஆவியே விரும்பினார். இத்தகைய ஒரு மனிதர் அவர் இந்த ஆண்டுகளில் கான்சன்ட்ரேட் பண்ணிய, கவனம் செலுத்திய மதிப்பீடுகள் அல்லது முக்கியமான கொள்கைகளிலிருந்து நாம் புரிந்து கொள்ளலாம் எந்த சூழ்நிலையில அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தார். ஆண்டவரே, அந்த நேரத்தில் ஒரு சின்ன துணை கேள்வி. ஒவ்வொரு தேர்ந்தெடுக்கப்படுகின்ற திருத்தந்தையும் ஒரு புதிய பெயரை தேர்ந்தெடுத்துக் கொள்கிறார்கள். இவர் ஏன் பிரான்சிஸ் என்ற பெயரை தேர்ந்தெடுத்தார்? அது சார்ந்த ஏதாவது பின்புலம் இருக்கிறதா? நான் ஏற்கனவே சொன்னேன், புனித பிரான்சிஸ் அசிசியார், அதுவும் எந்த பிரான்சிஸ் என்று கேட்டார்கள். அவர் பிரான்சிஸ் அசிசியார் தான், அந்த பிரான்சிஸ் தான் என்று தெளிவாக சொன்னார். அசிசியை பற்றி நமக்கு உடனே நினைவுக்கு வருவது அவருடைய அமைதியின் பாடல். அமைதியின் தெய்வமே இறைவா என்று பாடுகிறோம். திருத்தந்தை குழந்தை பருவத்திலிருந்து போர்களால், அமைதியின்மையால், குடும்பத்திலும் சமூகத்திலும் நாட்டளவிலும் உலக அளவிலும் அமைதியின்மையால் பாதிக்கப்பட்டார். இந்த பிரான்சிஸை போல அமைதிக்காக பாடுபடுவோம் என்று நினைத்திருந்திருப்பார். தெரியும் பிரான்சிஸ் பற்றி. சிஸ்டர், பிரதர் என்று இயற்கையின் எல்லாவற்றுக்கும் அவர் பெயர் சூட்டினார். அதுபோல உலகை காக்க வேண்டும். நான் கடவுளுக்கு சொந்தம், திரு அவைக்கு சொந்தம், அதை தாண்டி படைப்பனைத்துக்கும் சொந்தம், படைப்பனைத்தும் காக்கப்பட வேண்டும் என்று இந்த லௌதாத்தோ சிலாம் எழுதும்போது உண்மையாகவே கண்களை குளமாக்குகின்றது. திருத்தந்தை எந்த அளவுக்கு உலகத்தை காப்பாற்றுங்கள், உயிர்களை காப்பாற்றுங்கள், இயற்கையை காப்பாற்றுங்கள், அதுவும் நினைவுக்கு வந்திருக்கும். எல்லாவற்றை விட அன்பு, கனிவு, எல்லாரையும் ஏற்றுக்கொள்வது, தொழுநோயாளர்களையும் அரவணைத்த அந்த பண்பு இவருடைய ஆட்சியினுடைய பெரும்பகுதி அதைத்தான் காட்டுகிறது. இதெல்லாம் ஏழையாக இருக்க வேண்டும், எளிமையாக இருக்க வேண்டும், அவரை போல எல்லாரையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும், இயற்கையை மதிக்க வேண்டும், சமாதானத்திற்காக உயிரை கொடுக்க வேண்டும். இதையெல்லாம் நினைத்து பார்த்தாரோ என்னவோ, திடீரென்று அவர் பிரான்சிஸை எந்த அளவுக்கு அவரால் தொடப்பட்டிருந்தார் என்றால் இந்த அளவுக்கு அவர் சொல்லி இருக்கிறார், தேர்ந்தெடுத்திருக்கிறார். பாருங்க, நீங்க சொன்ன மாதிரி அந்த பிரான்சிஸ்ங்கிற அந்த பேருக்கு பல காரணங்கள் அழகாக சொன்னீங்க. அது கூட அடிப்படையில் அந்த எளிமை. பிரான்சிஸ் அசிசியார் அந்த காலத்தில் அவர் வாழ்ந்தப்ப எப்படி திருச்சபை இருந்தது, இவர் எளிமையை கொண்டு வந்தார். அதே மாதிரி இவர் திருத்தந்தை ஆன உடனே, இவர் அறிவிக்கப்பட்ட உடனே கூட ஒரு பொது பேருந்துல தான் அவர் முதல்ல போய் தங்கியிருந்த அறைக்கு போய் காசை கட்டிட்டு பொறுப்பே எடுக்கிறாரு. இன்னுமே இவர் திருத்தந்தையாக இருக்கிறப்ப எளிமையை பல்வேறு விதத்துல செஞ்சாருங்கிறாங்க. ரூமு அதை பற்றிலாம் இறப்புல கூட எளிமையா இருக்கணும்னா எளிமை அப்படிங்கிற குணம் அவரிடம் எப்படியெல்லாம் விழுந்தது அப்படின்னு சொல்லுவோம். அதான் நம்ம கேட்டிருக்கோம், பணம் என்னடா பணம், பணம் குணம் தானடா நிரந்தரம் அப்படின்ட்டு. குணத்துக்கு எவ்வளவோ முக்கியத்துவம் கொடுக்கிறார் திருத்தந்தை அப்படின்னு சொல்லி. நான் கூட சில நேரத்தில் சொல்லியிருக்கேன், டோன்ட் டூ த்ரூ அதர்ஸ் வாட் யூ கேன் டூ பை யுவர் செல்ஃப். ஒன்னால் நீ செய்யக்கூடியதை நீயே செய்ய. பிளேட்டை எப்படி எடுத்துக்கணுமா, நீயே எடுத்துக்கோ, மற்றவங்க செய்யணும்னு எதிர்பார்க்கக்கூடாது என்று சொல்லியிருப்பேன். இயேசு கடின உழைப்பாளி. ஆண்டவருடைய போதனை நமக்கு தெரியும். ஒரு பக்கம் மத்தேயு நற்செய்தி, எளிய மனத்தோர் பேறு பெற்றோர்னா, ஏழைகளே நீங்கள் பேறு பெற்றோர். வானத்து பறவைகளுக்கு கூடுகள் உண்டு, காட்டு நரிகளுக்கு வலைகள் உண்டு, மனுமகனுக்கோ தலை சாய்க்கவும் இடமில்லை. இதுதான் நம்முடைய ஆண்டவர். அதை பல பேர் தங்கள் வசதிக்காக நினைக்கிறார்கள். ஏழ்மை என்றால் என்ன அர்த்தம்? அகத்திலும் புறத்திலும் ஏழ்மை, கடின உழைப்பு, மட்டுமதத்தோடு இருப்பது. இதுதான் நற்செய்தி போதனை. இதைத்தான் அவர் வாழ்கிறார். ஏழ்மை வார்த்தை பாற்றை மேற்கொண்டவர் தான் ஒரு இயேசு சபை துறவியாக. அதை அவர் வாழ்ந்து காட்டுகிறார். உண்மையாகவே சில பேர் வீணே வார்த்தைப்பாடுகளை மேற்கொள்கிறார்கள், அதை வாழ்வதில்லை, வாழ்ந்து காட்டுவதுதான். பிறகு மற்றவர்களிடமிருந்து கற்றிருக்கிறார். ஏழை குடும்பத்தில் பிறந்தவர், ஏழையாக இருக்க வேண்டும் என்று நினைத்தவர். நீங்கள் சொன்னது போல
தேர்ந்தெடுக்கப்பட்ட நாளிலிருந்து அதை பின்பற்றினார். உடனே அவர் என்ன, யார் மற்றவங்க என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, எனக்கு இந்த மிக வசதியான பேலஸ், அரண்மனை என்று அழைக்கப்படுகிற வத்திக்கான் அரண்மனை தேவையில்லை, அங்கே மார்த்தா இல்லத்தை ஒழுங்குபடுத்தி கொடுங்கள், அங்கே இருக்கிறேன், நானும் ஒரு மனிதர் தானே என்று அவர் நினைக்க ஆரம்பித்தார். தன்னுடைய செயல்பாடுகளில் இப்படித்தான் எளிமையாக இருந்தார். ஏழைகளை தேடி போனார், அது ஒரு பக்கம். இப்போது தன்னுடைய அடக்க சடங்குகள் கூட ஒரு நம்பிக்கையாளர், ஒரு மேய்ப்பர் என்ற அளவுக்கு நடைபெறலாமே தவிர உலகின் மிகப்பெரிய தலைவர் என்று பகட்டாக நடக்கக்கூடாது என்பதையும் குறித்து சென்றிருக்கிறார். இன்னொரு பக்கம் எல்லாரும் வத்திக்கானில் அருகில் இருக்கின்ற அந்த பேதுரு பேராலயத்தின் அடியிலே அடக்கம் செய்யப்பட வேண்டாம் என்று நினைத்தாலும் இங்கே மாதாவினுடைய மரிய மஜோரே என்ற மாதாவின் பெரிய பேராலயத்திலே ரோமையிலேயே அடக்கம் செய்யப்பட வேண்டும். அதுக்கு முன்னே 3 பெட்டி திருத்தந்தைக்கென்று, இப்போ ஒரு பெட்டியே போதும், சாதாரண பெட்டியாக போதும் என்று, பகட்டு வேண்டாம் என்று அவர் கேரக்டர், அதுதான் முக்கியமே தவிர அந்த விதத்தில் ஏழ்மையை தன் வாழ்வாலும் போதனையாலும் வலியுறுத்தி சொன்னவர் நம்முடைய திருத்தந்தை. அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி போப்பினுடைய அந்த காஃபின் பாக்ஸ் வந்து 3 மரத்தால், குறிப்பாக முதல் மரம் வந்து சைப்ரஸ், அது அவருடைய ஹியூமிலிட்டியை காமிக்கணுங்கிறதுக்காகவும், இன்னொன்று வந்து பார்த்தோம்னா அந்த ஈயத்தில், ஏன்னா அந்த உடல் பாதுகாக்கப்படணுங்கிற அடிப்படையில், 3வது வந்துட்டு ஓக் ட்ரீ, பகட்டு, அது 3மே வேணான்னு சொல்லி தூக்கி எறிஞ்சது உண்மையிலுமே நம்ம எல்லாருக்குமே ஒரு வாழ்க்கை பாடமாக இருக்கிறது. அதே நேரத்தில் இங்கே ஆண்டவரே அவருடைய எளிமையை பற்றி நம்ம சொல்கிறப்ப, குறிப்பாக அவர் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற சமயத்திலே கூட அருகில் இருந்த ஒரு கர்தினால் வந்து, மூத்த கர்தினால், அவரது கரங்களை பிடித்து டூ நாட் ஃபர்கெட் த புவர் அப்படின்னாரு. அவருடைய மறையுரைகளில் இந்த எளியவர்களுக்காக வாழ்வது, ஏன்னா நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய நற்செய்தி கூட அதை தான், எளியோருக்கு நற்செய்தி சொல்ல. அதை பற்றி உங்களுக்கு, ஏன்னால் அவர்கிட்ட நிறைய அவருடைய மறையுரைகளை நீங்கள் கேட்குறீங்க, அதை வாசித்திருக்கிறீங்க அவருடைய புத்தகத்தை, அது அப்படி பார்க்குற போது உங்கள் மனதை பாதித்த சில விஷயங்களை சொல்லுங்கள். முதலாக இன்னைக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறது ஜாய் ஆஃப் த காஸ்பல், எவாஞ்சலி கௌதியம். அந்த மடல்லையே ஏறக்குறைய அவர் சொல்ல வேண்டியதெல்லாம் ஆயர்களுக்கும் அருள் பணியாளர்களுக்கும் துறவிகளுக்கும் எல்லாருக்கும் சொல்லிட்டாருன்னு சொல்ல. உண்மையாக இன்றைக்கு நற்செய்தி ஏழை மக்களை தொட வேண்டும். திரு அவையும் சரி, துறவர மடங்களும் சரி, பங்குகளும் சரி, வந்து ஒரு ஃபோர்ட்ரஸ், ஒரு கோட்டையாக இருந்து கொண்டு மற்றவர்களை தூரத்தில் வைத்திருக்கக்கூடாது. இன்றைக்கு திரு அவை அழுக்காக வேண்டும், காயப்பட வேண்டும், மக்களை தேடிச் செல்ல வேண்டும். ஸ்மெல் ஆஃப் த ஷீப், உண்மையாகவே அந்த மந்தையினுடைய நொடை வாசத்தை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஓரத்துக்கு போங்கள், கோ டு த பெரிஃபரிஸ். மக்கள் உங்களை தேடி வருவார்கள் என்று நினைக்காதீர்கள். இது எல்லாவற்றையும் இந்த எவாஞ்சலி கௌதியம் அதான் முதல்ல வந்தது. அதே புரட்சி, அதை வாழ்ந்தார்கள் என்றால் இன்றைய அருள் பணியாளர்கள், அழைப்பு வாழ்க்கையில் இருப்பவர்கள், திரு அவை எவ்வளவோ ஒரு தூய்மை அடைந்த, உண்மையாகவே அட்ராக்டிவாக, கவர்ச்சிகரமானதாக இருக்கும், ஆண்டவரின் விருப்பப்படி அமையும். அப்படி நிறைய போதனைகள் திருத்தந்தை சொன்னது. அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சது, திருத்தந்தை சொன்னார், வேறு யாரும் சொல்லாமல், எல்லாரையும் பெயர் சொல்லி அழையுங்கள். சும்மா பெயர் சொல்லி அழைச்சா போதாது, அவங்களுடைய செல்ல பேரை சொல்லி அழையுங்கள். சுருக்கமாக சொல்கிறோம், உதாரணமாக அப்படி நம்ம வந்து சொல்கிறோம் இல்லையா, செல்ல பேரை சொல்லி அப்படி அழையுங்கள் என்று சொல்லியிருக்க. அதுதான் உங்களுடைய நெருக்கத்தை காட்டுகிறது. இப்படி மேலாண்டவர் அவர் அப்படியே வர்ணிக்க அவருடைய வாழ்க்கையை நினைக்க நமக்கு ஒரு பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன் கிடைக்குது. அடுத்து அவருடைய அடைமொழியில் என்னன்னு சொல்றாங்க, போப் ஆஃப் மர்சி அப்படின்னு. வழக்கமா இப்ப கூட இந்த ஆண்டு ஜூப்ளி இயர் கொண்டாடுறோம். வழக்கமான ஜூப்ளி திருச்சபையில 25 ஆண்டுகளுக்கு ஒரு முறை. ஆனா இவர் திருத்தந்தை ஆன உடனே எக்ஸ்ட்ராஆர்டினரி ஜூப்ளி இயர் ஆஃப் மர்சி அப்படின்ட்டு ஒரு இரக்கத்தின் ஆண்டையே அறிவிக்கிறார். அதனாலதான் ஒரு இடத்துல கூட சொல்றாரு, சர்ச் இஸ் நாட் a museum of saints, it is a hospital for sinners.
பாவிகளுக்கான ஒரு மருத்துவமனை அப்படின்னு ரொம்ப கடவுளுடைய இரக்கத்தின் முகமாக திருத்தந்தை இவர் வாழ்ந்திருப்பதை பற்றி உங்களுடைய கருத்து? அந்த மர்சிக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தாரு? பாவிகளை எப்படிலாம் அரவணைக்கலாம், உள்ளடக்கலாம், இன்க்ளூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் எப்படி சொல்லியிருக்கிறாரு? உண்மைதான். நம்ம அடிக்கடி சொல்லுவோம், ஒவ்வொரு புனிதருக்கும் ஒரு கடந்த காலம் உண்டு, ஒவ்வொரு பாவிக்கும் ஒரு எதிர்காலம் உண்டு. இதை நல்ல விதமாக புரிந்து கொண்டவர் நம்முடைய திருத்தந்தை. நீங்கள் சொன்னது போல 2016ஆம் ஆண்டு இரக்கத்தின் ஆண்டாக அறிவிக்கப்பட்டது. நாம் எல்லாம் கொண்டாடினோம். தொடக்கத்திலே ஒரு குறிப்பிட்ட குருக்கள் அல்லது ஆயர்தான் முக்கியமாக சில பெரிய பாவங்களை மன்னிக்கலாம் என்றிருந்தது. திருத்தந்தை மக்கள் மீண்டுமாக ஒன்று சேர வேண்டும் என்று எல்லா குருக்களுக்கும், உதாரணமாக கருச்சிதைவு மிக மோசமானது, அதையெல்லாம் மன்னிக்கின்ற அதிகாரத்தை திருத்தந்தை கொடுத்தார். பாவ மன்னிப்பு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்டவர்கள், புறம் தள்ளப்படுகிறவர்கள். ஆமாம், தவறு செய்து விட்டார்கள், குடும்ப சூழ்நிலையிலும் சரி, டைவர்ஸ்ட் அண்ட் ரீமேரிட் என்று குடும்ப சூழ்நிலையிலும் சரி, மற்றவர்களும் சரி, எல்லாரும் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும், அவர்களும் ஆசீர்வாதத்தை பெற வேண்டும். திரு அவையினுடைய சட்டங்கள் கல்லால் எறிந்து கொல்வதற்காக அல்ல, மக்களுக்கு வழிகாட்டுவதற்காக என்பதை வலியுறுத்தினார். சில பேரால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இன்னும் 3ஆம் பாலினத்தார், இப்படிப்பட்ட மக்களுக்கு நான் தீர்ப்பிட நான் யார் என்று கூட ஒரு தடவை சொல்லிவிட்டார். ஆண்டவர் யோவான் நற்செய்தி 8ஆம் அதிகாரத்திலே உங்களில் பாவம் இல்லாதவன் முதற்கல்லை எரியட்டும் என்றாரே, அதை நன்றாக சிந்தித்தாரோ என்னவோ தெரியவில்லை. தீர்ப்பிட நான் யார் என்று கேட்டார். அது உண்மைதான். அன்றைக்கு கைகள் உயரவில்லை, கற்களை எரியவில்லை, நீதிமான் யாரும் இல்லை. நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களும் உண்மையாகவே எல்லாருக்கும் ஒரு எதிர்காலம் உண்டு, வாய்ப்பு கொடுக்க வேண்டும், திருந்த வேண்டும், திரு அவையோடு ஒன்றிணைய வேண்டும். எதிலெல்லாம் அவர்கள் பங்கேற்க முடியுமோ அந்த அளவுக்காவது பங்கேற்பு கொடுக்க வேண்டும். தூரத்திலேயே நீங்கள் தள்ளி வைத்து விடாதீர்கள். எனக்கு நினைவுக்கு வருகிறது, புனித அகுஸ்தினார் அந்த காலத்திலே சொன்னது, there are those whom the church has, God has not. There are those whom God has, church has not. திரு அவையில் சில பேர் இருக்கிறார்கள், அவர்கள் கடவுளிடம் இல்லை. கடவுளிடம் சில பேர் இருக்கிறார்கள், அவர்கள் திரு அவையில் இல்லை. அப்படி இருக்கும்போது ஏன் ஒதுக்குகிறீர்கள் மக்களை? அவர்கள் தவறு செய்து விட்டார்கள் என்று நீங்கள் நினைப்பதால் கடவுள் பார்த்து கொள்வார், அவருடைய இரக்கத்துக்கு எல்லாவற்றையும் சமர்ப்பியுங்கள் என்று மிக அழகாக இந்த கொள்கையை அவர் பின்பற்றினார். ரொம்ப உணர்வுபூர்வமாக பேசுகிறீங்க. ஏன்னா உங்களுக்கே அந்த மர்சியில் உங்களுடைய லைஃப்லேயும் அதை நாங்கள் பல நேரங்களில் பார்ப்பதுண்டு. ஆண்டவரே, இவரை இன்னொரு பக்கம் ஒரு 140 கோடி மக்களுடைய தலைவராக இருக்கிறவர் வெறும் மதம் சார்ந்து மட்டும் இயங்காமல் இயற்கையை நேசித்த ஒரு மாபெரும் மனிதராக பார்க்கப்படுகிறார். அதை சார்ந்து அவர் எழுதியிருக்கிற கடிதங்களோ அல்லது அதில் இருக்கிற கருத்துக்களை பற்றி கொஞ்சம் பகிர்ந்து கொள்ளுங்கள். திருத்தந்தை முதலாக லௌதாத்தோ சி, அதை தொடர்ந்து இன்னும் ஒரு அதே பாணியிலே இன்னொரு கடிதம், ஒரு புரட்சிகரமானது. இதுவரைக்கும் அப்படி எழுதப்பட்டது என்று சொல்ல முடியாது, மேலோட்டமாக எழுதப்பட்டது இதற்கு முன்பே. திருத்தந்தை நம்ம எல்லாரும் உணர வேண்டும் என்று எதிர்பார்ப்பது, எல்லாவற்றை விட இது அதிகமாக நீ கடவுளுக்கு சொந்தம். திருமுழுக்கினால் நம்ம எல்லாரும் கடவுளுக்கு சொந்தம் என்பதை நினைக்கிறோம். Then you belong to the community, to the church, to the world. Then மூன்றாவது, படைப்பனைத்துக்கும் நீ சொந்தம் என்பதை மறந்துவிடக்கூடாது. படைப்பை நீ பயன்படுத்துவதோடு நின்று விடாதே, படைப்பை நீ பாதுகாக்க ஒரு கடமை உண்டு என்பதை மறந்து விடாதே என்பதை சொல்லுகிறார். அதுதான் இந்த பகுதியிலே முழுவதுமாக எப்படி இன்றைக்கு சிலருடைய சுயநலத்தினால் எதிர்கால தலைமுறையினர் அவதிப்பட போகிறார்கள், மட்டுமீறி இயற்கையின் வளங்களை பயன்படுத்தி மற்றவருடைய வளங்களை சுரண்டி இயற்கையை மிகவும் சூடாக்கி உலகத்தை அழிக்காதீர்கள் என்று அறைகூவல் விடுக்கிறார். எனவே உலகம் அனைத்தின் மீது அக்கறை கொண்ட இந்த தந்தை இப்படி ஒரு போதனையை தந்திருக்கிறாரே என்று எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். பின் நாட்களில் அதன் விளைவாக பாரிஸ் நகரத்தில் மாபெரும் ஒப்பந்தம் நிகழ்ந்தது. எல்லாரும் ஏற்றுக்கொள்கின்ற விதத்தில் அதற்கெல்லாம் வித்திட்டவர் நம்முடைய திருத்தந்தை. எனவே திருத்தந்தை உலகுக்கு அளித்த இந்த பங்களிப்பை யாருமே குறைத்து மதிப்பிட முடியாது.
மேலுமே அதனாலதான் அவரை கிரீன் போப் கிரீன் போப் சொல்றாங்க, பச்சை திருத்தந்தை என்று சொல்லுகிறார். பசுமையின் திருத்தந்தை அப்படின்னு உலக தலைவர்களுக்கே ஒரு தலைவராக. உண்மையாலுமே ஒரு திருத்தந்தை என்பவர் கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமல்ல, உலகத்திற்கே அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டு இந்த லௌதாத்தே சி ஆண்டவரே. அதே மாதிரி அவருடைய ஸ்பெஷாலிட்டியில இன்னொன்று பெரிய ஒரு ரெவல்யூஷன் கொண்டு வந்தது திருச்சபையில சொல்றது சினடாலிட்டி. ஒரு சினடல் சர்ச், ஒருங்கிணைந்து பயணிக்கும் திரு அவை. இது வந்து வழக்கமா நடந்தது சினட் ஆஃப் பிஷப்ஸ். இவர் வந்து இன்னவே ஒரு வார்த்தையை மாற்றி சொல்ல சினட் ஆஃப் பீப்புள் அப்படிங்கிற மாதிரி ஒரு 3 ஆண்டு அறிவிச்சு மக்கள் திறந்து கீழே இருந்து மேல வரணுங்கிற மாதிரி மக்கள் திறந்து ஆரம்பிச்சு அழகா தன்னிடம் வந்து எல்லா கருத்துக்களும் வர வேண்டும் என்று ஒரு மாதிரி ஓப்பன் பண்ணாரு. நம்மளும் நம்ம மறை மாவட்டத்தில் எப்படி ஆசையா எடுத்து கட்டி செஞ்சோம். ஐ திங்க் எல்லா உலகம் அளவில் அது ஒரு பெரிய வரவேற்பு வந்தது. அந்த சினடல் சர்ச், அதற்கான அவருடைய முயற்சி என்ன, அந்த திங்கிங் எப்படி நிறைவேறியது? சினட் அதாவது கூட்டுறங்கிய திரு அவை பற்றி சொன்னீங்க. உண்மையாகவே திருத்தந்தை இப்படி ஒரு ஆயர்கள் மாமன்றத்தை இந்த தலைப்பில் அறிவிப்பார் என்று யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள். அதுவும் ஓராண்டு மட்டும் நடக்கவில்லை, 3 ஆண்டுகளாக அது நடைபெற்றது. 2 மாபெரும் அமர்வுகள் இருந்தது, 2 ஆண்டு தயாரிப்பு இருந்தது. இதையெல்லாம் பார்க்கும்போது அதனுடைய முக்கியத்துவம் தெரிகிறது. திருத்தந்தை அதற்கு முக்கியத்துவம் கொடுத்தார். முக்கியமாக கம்யூனியன், ஒன்றிப்பு, எல்லாரும் ஒன்றாயிருக்க வேண்டும், எல்லாரையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று எப்படி அவர் மனம் ஏங்கியது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அண்மையில் அவர் இந்த போர்களை பற்றியெல்லாம் அவர் பேசும்போது இதைத்தான் சொல்கிறார். எத்தனையோ மூதாட்டிகள் வடிக்கின்ற கண்ணீர் என் நெஞ்சை பிளக்கின்றது. அவர்கள்தான் அந்த குடும்பத்துக்கு நம்பிக்கையாக இருந்தார்கள். பேர பிள்ளைகளை இழந்து தவிக்கின்ற அவர்களுடைய கண்ணீரை பார்த்தாவது மனம் திருந்தி சமாதானத்துக்காக, ஒன்றிப்புக்காக பாடுபட மாட்டீர்களா என்று அவர் கேட்கிறாரே பாருங்கள். கல்லாத மனமும் கரைய வேண்டும். இது பாருங்கள், இதை கேட்கும்போது அதுதான் ஒன்றிப்பு. அதே போல பங்கேற்பு, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். பார்ட்டிசிபேஷன், எல்லாரும் எல்லா நிலையிலும் பங்கேற்க வேண்டும். பொதுநிலையினரை ஓரம் தள்ளாதீர்கள், திருமுழுக்கு தான் அடிப்படை. அவர்களுக்கு போதுமான வாய்ப்பு அளியுங்கள். வாய்ப்பா, அது அவர்களுடைய உரிமை என்று சொல்லும் விதத்திலே திரு அவையை திறந்து விட்டார் திருத்தந்தை. இந்த திருத்தந்தையில் நாம் எல்லாரும் அதை பார்க்கிறோம். அடுத்தது இந்த பங்கேற்பு பல்வேறு நிலைகளிலே. உங்களுக்கு தெரியும், வத்திக்கான் ரோமன் கூரியாவில் எப்படி ஒரு அருள் சகோதரி தலைமை பொறுப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறார் என்று. இந்த அளவுக்கு இந்த பங்கேற்பை அதிகமாக்கினார். அதனுடைய முன் அடையாளம்தான் அவர் ரோமன் கூரியாவை புதுப்பித்தது. பிரதிகாத்தே எவாஞ்சலியம் என்று சொல்லுகின்ற அந்த புது சட்ட தொகுப்பு இந்த ரோமன் கூரியா எப்படி நடக்க வேண்டும் என்று எல்லாரும் பங்கேற்பு இருக்க வேண்டும் என்று சொல்வது. அதே போல மிஷன் பற்றி, இந்த நற்செய்தி அறிவிப்பை பற்றி தொடக்கத்திலிருந்தே அவர் சொல்லிக்கொண்டே வருகிறார். இவையெல்லாம் உண்மையாகவே இந்த கடைசியாக வெளியிடப்பட்ட அந்த ஆயர்கள் மாமன்றத்தின் அந்த முக்கியமான முடிவுகள். இவையெல்லாம் உண்மையாகவே திரு அவையை புதுப்பிக்க வேண்டும். வெறும் தாழ் அளவிலே அவை நின்றுவிடக்கூடாது, அதை கண்காணிக்கவும் ஒரு குழு இருக்க வேண்டும் என்றெல்லாம் அமைத்தது திருத்தந்தை நமக்கு கொடுத்த மிகப்பெரிய அருள் கொடை. அது ஒரு ஆயர்கள் மாமன்றமாக இருந்தாலும் கூட அதனை பொது வெகுஜன மக்களுடைய மாமன்றமாக மாற்றினார். பெருமை வந்து முக்கியமாக உண்மையாக நான் உங்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும். இந்த சினடை பொறுத்த மட்டில் நம்முடைய மறை மாவட்டத்தில் தந்தை விமல் தலைமையில் இவ்வளவு ஏற்பாடுகளோடு நாம் செய்தோம். அதே போல் திருத்தந்தை இந்த ஜூபிலி அறிவித்தார். ஜூபிலிக்கு தந்தை பெர்னார்ட். உண்மையாகவே திருத்தந்தையினுடைய இந்த கோட்பாடுகளை நாம் சிரத்தையோடு ஏற்றுக்கொண்டு மறை மாவட்டம் பங்கு அளவில் நம்மால் இயன்றதை செய்ய முயற்சித்தோம் என்பதில் உண்மையாகவே நாம் மகிழ்ச்சி கொள்ள வேண்டும். ஆண்டவருக்கு நன்றி கூற வேண்டும். ஆயினால் எல்லாரிடமும் கருத்து கேட்க வேண்டும். திரு அவைக்கு எதிராயிருப்பவர்களையும் கருத்து கேட்க வேண்டும். ஒரு விதத்தில் என்னுடைய ஆயர்பணி விருது வாக்கு கூட லிசன் டு ஹிம் அப்போதே தேர்ந்தெடுத்தது. இந்த லிசனிங் டு பீப்புள், எல்லாரையும் அவர்களுடைய குறையை தீர்த்து வைக்க முடிகிறதோ முடியவில்லையோ கேட்க நேரம் ஒதுக்குங்கள் என்று திரு அவை சொன்னது
உண்மையாகவே உள்ளத்துக்கு மிகவும் ஆனந்தத்தை கொடுத்தது என்றுதான் சொல்ல வேண்டும். உண்மைங்க ஆண்டவரே. ஆண்டவரே, ஒரு நல்ல மெய்ப்பராக வாழ்ந்த நமது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் ஒரு நல்ல மெய்ப்பனுக்கு ஆடுகளை உருவாக்க வேண்டும், ஆடுகளை அதுபோல வழிநடத்த வேண்டும். குறிப்பாக இளம் உள்ளங்கள். இப்போ இருக்கிற இளைஞர்களுக்கு இந்த காலத்தில் இப்படி ஒரு நல்ல தலைவரை பின்பற்றுகிற நெஞ்சம் கொண்ட மக்களுக்கெல்லாம் அவர் என்ன செய்தார்? இளைஞர்கள் மீது மிகவும் அக்கறை கொண்டிருந்தார் நம்முடைய திருத்தந்தை. தனிப்பட்ட விதத்தில் எதிர்காலம் உங்களுடையதல்ல, நிகழ்காலமே உங்களுடையது என்று சொன்னார். கனவு காணுங்கள். நம்முடைய மேனாள் குடியரசுத் தலைவர் சொன்னது போல ட்ரீம் ஹை, ட்ரீம் பிக். நம்முடைய திருத்தந்தையும் அதை மீண்டுமாக வலியுறுத்தினார். நீங்கள் எல்லாரும் சாதிக்கக்கூடியது நிறைய இருக்கிறது, இன்றைக்கே செய்ய வேண்டியது. அதற்காகத்தான் இளைஞர்களுக்காக ஆயர்கள் மாமன்றத்தை திருத்தந்தை அவர்கள் அறிவித்தார்கள். அதன் விளைவாகத்தான் கிறிஸ்துஸ் விவித், கிறிஸ்து வாழ்கிறார், உங்களில் வாழ்கிறார், உங்களால் வாழ்கிறார் என்று அந்த மடலிலே இன்றைக்கு இளைஞர்கள் செய்ய வேண்டியதையெல்லாம் சுட்டிக்காட்டி அவர்களுக்கு முக்கியத்துவத்தை கொடுத்த ஒரு திருத்தந்தை என்று நாம் மறந்துவிட முடியாது. உண்மையாலுமே இந்த நம்ம திருத்தந்தையினுடைய இன்னொரு ஸ்பெஷாலிட்டி இஸ் அ மேன் ஃபார் பீஸ். உலக அமைதிக்கான ஒரு திருத்தந்தைன்னு சொல்லப்படுகிறது. இப்போ பார்த்தீங்கன்னா நாட்டு தலைவர்கள் எங்கெல்லாம் சண்டை இருக்கோ அந்த தலைவர்களை அழைத்து அவங்களுடைய காலில் கூட விழுந்துதான் சொல்லப்படுகிறது. அது எப்படி ஆண்டவர் அவர் ஒரு திருத்தந்தையாக இருந்துக்கிட்டு சூடான் அந்த தலைவர்களிடம் நடந்து கொண்ட விதம், இப்ப இஸ்ராயல் காசா அந்த போருக்கு இறுதி நேரத்தில் கூட, இறுதி நாளில் கூட அதை பற்றி இந்த உலக அமைதிக்காக அவரிடம் இருந்த தாகம், அதை பற்றி சொல்ல முடியுமா? தொடச்சுக்கிறேன். வேணாம் போடுவோம், வேணாம் பட்டு உடனே டேக். உண்மையாகவே நம்ம ஆண்டவர் ஜெபித்தார். யோவான் 17 வாசிக்கிறோம், அவர்கள் ஒன்றாயிருப்பார்களாக அப்படின்னு. இன்னொரு பக்கம் யோவான் நற்செய்திப்படி தலையாய நற்செய்தி அறிவிப்பு, நீங்கள் ஒருவரை ஒருவர் அன்பு செய்வதிலிருந்து நீங்கள் என் சீடர்கள் என்பதை அறிந்து கொள்வார்கள். திருத்தந்தை உலக அமைதிக்காக, சமாதானத்துக்காக பெரிதும் பாடுபட்டார். சமாதானம் இல்லாமையின் கொடுமை அவரை உணர்ந்திருந்தார். அப்படி பார்க்கும்போது பல்வேறு பயணங்களை மேற்கொண்டார். அங்கே வந்தவர்களுக்கும் அவர் உரையாற்றினார். இந்த பயணங்களுடைய நோக்கம் பெரும்பாலும் எல்லாரையும் ஒன்றிணைக்க வேண்டும். ஃப்ரெத்தல்லி துத்தி, எல்லாரும் சகோதரர்கள் என்று இஸ்லாமிய தலைவரோடு சேர்ந்து அவர் அறிக்கை வெளியிட்டதும் சரி. வத்திக்கானில் அந்த நிகழ்ச்சி நடக்கும்போது எனக்கெல்லாம் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. எந்த ஒரு திருத்தந்தையும் இன்னொருவர் காலிலே விழமாட்டார்கள். நீங்கள் அவரை பார்க்க வந்த அந்த சவுத் சூடானுடைய 2 தலைவர்கள் காலிலே இவ்வளவு பெரிய மனிதர், உலக அனைத்துக்கும் தலைவராயிருக்கிறவர் விழுந்தாரே பாருங்க. என்னை தாழ்த்தி கொள்ளுகிறேன், என் பிள்ளைகள் எல்லாம் ஒன்றாயிருந்தால் போதும் என்று காட்டுகின்ற மனநிலை. இங்கே காலில் விழுந்தது மட்டுமல்ல, அவர்கள் இருமாப்போடு இருந்திருக்கலாம், அவர்கள் நாட்டுக்கே திரும்பவும் பயணம் செய்தாரே பாரு. எங்கும் சமாதானம் இருக்க வேண்டும், உலக அமைதி, நீதிக்காக. இன்னொரு பக்கம் இதை சார்ந்ததுதான் திருத்தந்தை சொல்லிவிட்டார். ஜஸ்ட் வார், நியாயமான போர் என்று போரே கிடையாது, எல்லா போரும் அநியாயமான போர் தான் என்று அறிக்கையிட்டார் திருத்தந்தை. இன்னொரு பக்கம் கேபிட்டல் பனிஷ்மெண்ட், கொலை தண்டனை யாருக்குமே எந்த நாட்டிலுமே இருக்கக்கூடாது. திருத்தந்தை திட்டவட்டமாக அறிவித்தார். வாய்ப்பு கொடு, மனிதன் திருந்தட்டும், சமாதானமாக இருங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள். உண்மையாகவே இந்த ஊதாரிப்பள்ளி உண்மையில இருக்கிற அந்த தந்தையினுடைய இதயம் நம்முடைய திருத்தந்தைக்கு இருந்தது. அந்த தந்தையை பற்றி நான் சொல்லும்போது அவர் அழுதார் மகனுக்காக. வெளிப்படுத்திய மகிழ்ச்சியிலிருந்து தெளிப்படுகிறது. அவர் மன்னித்தார், அவர் தாராளமாய் இருந்தார், ஏற்றுக்கொண்டார். ஒரு மகன் உள்ளே வர மறுக்கிறான், அவனையும் உள்ளே வா என்கிறார். இந்த திருத்தந்தை 12 ஆண்டுகளாக எல்லாரும் உள்ளே வாருங்கள், ஆண்டவருடைய அன்பை அனுபவியுங்கள், ஒன்றாயிருங்கள் என்று கண்ணீர் விட்டு கதறி அறிக்கை எடுக்கின்றார், கெஞ்சி கேட்கிறார். அதுதான் நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ். திருத்தந்தையை ஒரு கனிவான தந்தை என்று நீங்கள் அழகுற வர்ணித்தீர்கள். போப்புன்ற வார்த்தைக்கே அர்த்தம் உண்மையிலுமே தந்தை தான்.
இந்த நேரத்தில் ஆண்டவரே, இப்படி ஒரு அன்பான தந்தை தனது ஆளுகையில் இருந்தபோது தான் இந்த உலகிலே பெருந்தொற்று வந்தது. அந்த நேரத்திலே போப் தனியாக பல லட்சக்கணக்கான மக்களை சந்திக்கிற ஒரு திருத்தந்தை தனியாக அவர் எவ்வளவு துன்பப்பட்டிருப்பார். அதற்கு பிறகு அவர் மறைமுக பெருந்தொற்று என்கிற ஒரு சொற்றொடரை பயன்படுத்தியதெல்லாம் உலகை உலுக்கியது. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். உண்மைதான். திருத்தந்தையனுடைய ஆட்சி காலத்தில் ஏறக்குறைய 3 ஆண்டுகள் 4 ஆண்டுகள் இந்த பெருந்தொற்று நம்ம எல்லாரையும் வதைத்தது. எனக்கும் அந்த பெருந்தொற்று வந்தது. காப்பாற்றப்பட்டதே கடவுளுடைய அருள்தான் என்று சொல்ல வேண்டும். அங்கங்கேயும் கொத்து கொத்தாக மனிதர்கள் மடிந்தார்கள். அந்த சமயங்களிலே திருத்தந்தை ஆற்றிய உரைகள், எழுதிய கடிதங்கள் நம்பிக்கை கொடுத்தன எல்லாருக்கும். உண்மையாகவே திரு அவை எங்கெல்லாம் உதவி செய்ய முடியுமோ, என்னவெல்லாம் செய்ய முடியுமோ, ஜாதி மதத்தை தாண்டி உதவி செய்யுங்கள் என்று கண்ணீர் விட்டு அவர் உதவி செய்ய அழைப்பு விடுத்தார். இன்னொரு பக்கம் தொற்று முடிகின்ற வேளையில் எப்போ பார்த்தாலும் ரிட்டர்ன் டு நார்மல்சி என்று சொல்லாதீர்கள், அது போதாது. நார்மல்சி எனும்போது இன்றைக்கு நீங்கள் சொன்னது போல மறைவான பெருந்தொற்று இருக்கிறது. அது என்ன தெரியுமா? பசி கொடுமை, அது மறைவான பெருந்தொற்று. அநியாயம், அது மறைவான பெருந்தொற்று. ஈக்குவாலிட்டி இல்லாமல் இருப்பது, அது மறைவான பெருந்தொற்று. எந்த ஒரு சமூகத்தில் யாரும் பசியாய் இல்லையோ, யார் வஞ்சிக்கப்படவில்லையோ, அப்போதுதான் அது நார்மல், சாதாரண நிலை, சுமூக நிலை என்று சொல்லுகிறாரே பாருங்க. ஒவ்வொரு ஜூப்ளி ஆண்டுக்கும் ஒரு கருப்பொருள், மையப்பொருள் கொடுப்பாங்க. நம்ம திருத்தந்தை ஃபர்ஸ்ட்லேருந்தே இஸ் கால்டு போப் ஆஃப் ஹோப் அப்படின்னு எல்லா மக்களுக்கும் நம்பிக்கை தருகிற, எதிர்நோக்கை தருகிற ஒரு திருத்தந்தையாக இருந்தார். அதையே குறிக்கோளாக கொடுத்தார். இந்த யூப்ளி ஆண்டுக்கு ஒரு 2 ஆண்டுகள் தயாரிப்பாகவும் கொடுத்து இந்த ஆண்டையும் அழகா அதற்குரிய விஷயங்கள்லாம் கொடுத்திருக்கிறார். அந்த யூப்ளியை பற்றிய அவருடைய பங்களிப்பு என்ன? அதையும் நம்முடைய மறை மாவட்டத்தில், சேலம் மறை மாவட்டத்தில் நல்ல விதத்தில் நாம் தயாரித்தோம். நம்முடைய அருள்பணியாளர்கள் எல்லாருமே அதில் பங்கு பெற்று அவர்கள் சுருக்கமாக ஒரு உரையை கொடுத்து மக்களை வழிநடத்தியது மிக மிக போற்றுதற்குரியது. இறைவேண்டல் ஆண்டு, கற்றல் ஆண்டு என்றெல்லாம் தயாரித்து இன்றைக்கு கொண்டாடுகின்ற ஆண்டில் இருக்கிறோம். எதிர்நோக்கின் திருப்பயணிகள் என்று திருத்தந்தை நம்மை வழிநடத்தினார். உண்மையாகவே 2ஆம் வத்திக்கான் திருச்சங்கத்தின் முக்கியமான 4 கொள்கை திரட்டுகளை நாம் எல்லாரும் அதிகமாக கற்றுக்கொண்டோம், ஜெபித்தோம். ஒவ்வொரு வாரமும் நம்முடைய மறை மாவட்டத்தில் ஒரு நாளாவது இந்த திவ்ய நற்கருணை ஆராதனை இருக்க வேண்டும் என்றெல்லாம் பணித்தோம். இப்போது இந்த எதிர்நோக்கின் திருப்பயணிகள் என்பதை நம் எல்லாருக்கும் இந்த மறைவிலும் நம்பிக்கையை எங்களுக்கு விட்டு சென்றீரே. நாங்கள் எல்லாரும் விண்ணை நோக்கிய பயணிகள் என்பதை உணர்த்தினீரே. பல்வேறு விதமான மக்களுக்கு நாங்கள் நம்பிக்கை அளிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களை போய் பார்க்க வேண்டும். ஆலயத்தை சந்தித்தால் போதாது, இந்த மக்களை, ஒடுக்கப்பட்டவர்களை, நோயுற்றோரை, மாற்றுத்திறனாளிகளை சந்திக்க வேண்டும் என்றெல்லாம் நமக்கு அறிவுரை கொடுத்தாரே என்றெல்லாம் நாம் பார்த்தோம். இன்னும் அதை தாண்டி சிலுவையை நங்கூரமாக நமக்கு காட்டி அந்த சிலுவையை உற்று பாருங்கள், அதிலிருந்து தான் வாழ்வு என்று இதற்கு எல்லாவற்றையும் வித்திட்டவர் நம்முடைய அன்பான திருத்தந்தை. இந்த ஆண்டு முழுவதிலும் அவருடைய போதனை எல்லா இடங்களிலும் ஒலித்து கொண்டிருக்க வேண்டும். விண்ணை நோக்கிய திருப்பயணிகள், எதிர்நோக்கின் திருப்பயணிகள். நம் எல்லாருக்காகவும் விண்ணகம் காத்திருக்கிறது. பவுலடியார் சொல்வது போல, நமக்கோ வானகமே தாய்நாடு, அங்கிருந்து தான் மீட்பர் வருவார் என்று காத்திருக்கிறோம். நானோ கலாத்தியர் 6:14 இயேசு கிறிஸ்துவின் சிலுவையில் அன்றி வேறெதிலும் பெருமைப்படேன் என்று சொன்ன அவருடைய போதனையை பின்பற்றி சிலுவையை நங்கூரமாக கொண்டு விண்ணை நோக்கி பயணம் செய்வோம் என்று கற்றுக் கொடுத்த திருத்தந்தை நம்முடைய திருத்தந்தை. ஆயரவர்களே, இந்த அன்பான திருத்தந்தை தான் உங்களை சேலம் மறை மாவட்டத்தின் ஆயராக அவர் தேர்ந்தெடுத்தார். இந்த கரைபடாத கைகள் உமது பெயரை எழுதி கையெழுத்திட்டிருக்கும். நீங்கள் ஆயராக அவரை சென்று பார்த்தபோது நீங்கள் என்ன அவரிடம் பேசினீர்கள்? அவர் என்ன உங்களிடம் சொன்னார்? திருத்தந்தையை நான் முதலாக பார்த்தது 2022ஆம் ஆண்டு
நம்முடைய புனிதர், தமிழக புனிதர், இந்திய புனிதர் தேவசகாயம் அவர்கள் புனிதர் நிலைக்கு உயர்த்தப்பட்ட அன்று தான் நான் பார்த்தேன். அப்போது திருப்பலி முடிந்து ஆயர்களுக்கு வாய்ப்பு கிடைத்தது. அதிக நேரம் இல்லை. புதிய ஆயர் என்ற முறையில் எனக்கும் வாய்ப்பு அளித்தது. நான் சென்று அவருக்கு மரியாதை செலுத்தும் வண்ணமாக சால்வை அணிவித்து திருத்தந்தை அவர்கள் கேட்டார், எங்கிருந்து வருகிறீர்கள்? இந்தியாவில் தமிழ்நாட்டில் சேலம் மறைமாவட்டத்திலிருந்து வருகிறேன். எனக்காகவும் என்னுடைய மறைமாவட்டத்துக்காகவும் வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொன்னேன். அவர் மிகவும் மகிழ்ந்தார். நான் பல ஆண்டுகள் குருக்களை உருவாக்கும் பணியில் இருந்தேன், உண்மையாகவே மகிழ்ச்சி அடைகிறேன் என்று சொன்னபோது அவர் சொன்னார், ஹோலி ஹேண்ட்ஸ், புனிதமான கரங்கள் என்று சொல்லி என் கரங்களை இறுக பிடித்து எனக்கு ஆசீர்வாதம் வழங்கினார். அந்த நிகழ்ச்சி உண்மையாகவே எனக்கு மகிழ்ச்சியை தந்தது. அதுக்குள்ளே அடுத்து வருபவர்கள் வர வேண்டும். ஏறக்குறைய ஒரு 30 செகண்டு தான் இருக்க முடிந்தது. இதை நான் திருத்தந்தையினோடு இருந்த அனுபவமாக பெரிதும் போற்றி மகிழ்கிறேன். ஆயர் அவர்களே, இவ்வளவு அரிய கருத்துக்களை இந்த உலகுக்கு தந்திருக்கிற திருத்தந்தை இப்பொழுது இறந்து விட்டார். பல நேரங்களில் நம்ம பார்த்துருப்போம், வீட்டில் நடக்கிற இடங்களிலெல்லாம் இறந்தவங்க கடைசியாக என்ன பேசுனாங்கன்னு அதை தான் அதிகமாக ஆசை போட்டு பார்ப்போம். அந்த வகையிலே கடந்த ஜனவரி மாதம் 1ஆம் தேதி வேர்ல்டு டே ஆஃப் பீஸ் அனுசரிக்கின்ற போது இந்த திருத்தந்தை உலகுக்கு சொன்ன கருத்துக்கள் தயவு செய்து பகிர்ந்து கொள்ளுங்கள். நம்முடைய திருத்தந்தை கத்தோலிக்க திரு அவையின் தலைவர் மட்டுமல்ல, உலக அனைத்துக்கும் தலைவர் அவருடைய போதனையால் என்று நான் சொன்னேன். இந்த ஆண்டு 2025 ஜனவரி மாதம் 1ஆம் தேதி திருத்தந்தை 3 வேண்டுகோள்களை கொடுத்தார். இன்றைக்கு எத்தனையோ நாடுகள் தேர்ட் வேர்ல்ட் கண்ட்ரீஸ் என்று சொல்வார்கள், அந்த காலத்தில் டெவலப்பிங் கண்ட்ரீஸ் என்று சொல்வார்கள், கடன் சுமையால் தள்ளாடுகின்றன. இன்னொரு நாட்டிடம் கடன் பட்டிருக்கிறோம், அதை எப்போது கொடுப்பது என்று தள்ளாடுகின்றார்கள். தயவு செய்து இந்த கடன்களை எல்லாம் மன்னித்து விடுங்கள் என்று ஒரு முக்கியமான வேண்டுகோள் கொடுத்தார். கத்தோலிக்க திரு அவை மட்டும் எனக்கு முக்கியமல்ல, துயருறுகின்ற, வேதனையில் வாடுகின்ற, பசி கொடுமையால் அல்லலுறுகின்ற எல்லா மக்களும் முக்கியம் என்பதற்காக அதை சொன்னார். இரண்டாவது, எல்லாருக்கும் கடவுள் வாய்ப்பு கொடுக்கிறார், நீயும் வாய்ப்பு கொடு. யாரையும் நடுவிலேயே கொன்று விடாதே. கடவுள் உயிரை கொடுத்தார், உயிரை எடுத்து விடாதே. கேபிட்டல் பனிஷ்மெண்ட் நோ மோர். உலகில் எல்லாரும் இப்படி சாவு தண்டனையை உடனே கொடுக்க கூடாது என்பதை திட்டவட்டமாக கேட்டுக்கொண்டார். அவருடைய ஆசை அது. மூன்றாவதாக சொன்னார், இன்றைக்கு பாருங்கள், ஆர்ம்ஸ், படை கருவிகள் தயாரிப்பது ஒரு பக்கம், படை கருவிகளை விற்பது இன்னொரு பக்கம். எவ்வளவு பணம் செலவழிக்கப்படுகின்றது. அந்த பணத்திலிருந்து எடுத்து பசியை போக்குவதற்காக, இந்த உலகத்தை காப்பதற்காக ஒரு நிதியை உருவாக்குங்கள். தயவு செய்து இந்த படை கருவிகளை உருவாக்க, விற்க பணம் செலவழிக்கப்படவே கூடாது என்று திட்டவட்டமாக கேட்டுக்கொண்டார். அதன் தொடர்பாகத்தான் சாவதற்கு 2 நாளைக்கு முன் அவர் விடுத்த கடைசி செய்தி, பீஸ் இஸ் பாசிபிள். சமாதானம் சாத்தியமானது. எல்லாருக்கும் நல்ல மனது வேண்டும். கடவுளின் துணையால், உங்களின் நல்லெண்ணத்தினால் சமாதானம் வேண்டும். இப்படி பிரான்சிஸ் என்று பெயரை தாங்கி அமைதியின் கருவியாய் வாழ்ந்து உலகை உலுக்கிய ஆண்டவரின் அன்பை எல்லாருக்கும் எடுத்து சொன்ன நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸுக்காக நாம் நன்றி கூற வேண்டும். அவருடைய லிகசி, அவர் விட்டு சென்ற மரபு சொத்தில் நாம் எல்லாரும் உறுதியாயிருந்து அவருடைய மதிப்பீடுகளில் ஊன்றி நிற்க வேண்டும் என்பதுதான் ஆயர் என்கின்ற முறையிலே என்னுடைய விருப்பம். அன்பு ஆயரே, உண்மையிலேயே திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இறந்து இந்த ஒரு துக்கமான சூழ்நிலையில நீங்கள் ஒரு ஆயனாக சேலம் மறைமாவட்டத்துக்கு மட்டுமல்ல, இந்த ஒரு அற்புதமான ஒரு ஊடகத்தின் வழியாக இந்த உலகத்திற்கே திருத்தந்தையினுடைய வாழ்வியல் மதிப்பீடுகளை, அவருடைய மாண்புமிகு நற்செயல்களை, முக்கியமாக திருச்சபைக்கும் உலகத்திற்கும் அவர் கொடுத்த பங்களிப்புகளை எல்லாம் நீங்க சொல்லியிருக்கிறது உண்மையிலே மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. நாங்கள்லாம் பங்குகளில்
கொஞ்சம் கொஞ்சம் பாயிண்ட் அவர் சொல்றப்பயே மக்கள் இவ்வளோ விஷயம் இருக்கா திருத்தந்தையை பத்தி. நேற்று நான் பூசை வச்சுட்டு ஒரு 10 பாயிண்ட் அப்படின்னு சொன்னேன். இவ்வளோ செஞ்சிருக்கிறாரான்னாங்க. ஆனால் இந்த வீடியோலாம் பார்க்குறப்ப இன்னும் பல கருத்துக்களை மக்கள் தெரிந்து கொள்ள நீங்கள் ஒரு ஊடக ஆர்வம் உள்ளவராக இதை எடுத்திருப்பதே ஒரு மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கிறது. ஆண்டவரே, உங்களுக்கு மறை மாவட்டத்தின் சார்பாகவும் அனைவருடைய சார்பாகவும் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறவர்கள் சார்பாகவும் உங்களுக்கு அன்பான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்புள்ளங்களே, ஒவ்வொரு மனிதரும் இறைவனின் சாயல். கடவுள் ஒவ்வொருவரையும் தன் விருப்பம் போல தனது விருப்பத்திற்காக தனது பணிக்காக பயன்படுத்துகிறார். அப்படியாகத்தான் திருத்தந்தை பிரான்சிஸ் ஒரு அற்புத மனிதராக நம் மத்தியிலே வாழ்ந்து be a joyful Christian, be a joyful priest, மகிழ்ச்சியின் கிறிஸ்தவனாக இருக்கணும் அப்படின்ட்டு நம்மளுடைய வாழ்க்கை என்பது ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை என்பதை அவர் சொன்னதோடு இல்லாமல் அவரே மகிழ்ச்சியோடு வாழ்ந்து ஈஸ்டர் உயிர்ப்பு பெருவிழாவிலே அனைவருக்கும் ஹாப்பி ஈஸ்டர்னு சொல்லி அடுத்த நாள் நம்மை விட்டு பிரிந்து தன்னுடைய தந்தையோடு இறைவனோடு இணைந்திருக்கிறார். நிச்சயம் நமக்கெல்லாம் தெரியும், இறப்பு அழிவல்ல, அது கிறிஸ்துவுக்குள் பிறப்பு, கிறிஸ்துவுக்குள் உயிர்ப்பு. ஆகவே நிச்சயமாக திருத்தந்தை நமக்குள் தான் இருக்கிறார், நம்மோடு தான் இருக்கிறார், நமக்காக பரிந்து பேசுகிற ஒரு புனிதராக இருக்கிறார் என்ற ஒரு நம்பிக்கையோடு அவரை பற்றி இப்பொழுது நாம் அலசி ஆராய்ந்த அற்புதமான கருத்துக்களை எல்லாம் நமது வாழ்க்கையிலே கடைபிடிக்க முயற்சி செய்வோம். மீண்டும் அனைவருக்கும், இதை பார்த்த அனைவருக்கும் நன்றி. இந்த நிகழ்வை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு எல்லாம் நீங்களும் பரவச் செய்து அனுப்பி வைத்து இதன் வழியாக திருத்தந்தையினுடைய ஒரு நல்ல காரியங்கள் தெரிந்து கொள்ளட்டும், திரு அவையினுடைய வளர்ச்சி பெருகட்டும். நன்றி. இயேசுக்கே புகழ், இயேசுக்கே புகழ். மரியே வாழ்க. மரியே வாழ்க.